தேசிய கல்விக் கொள்கையை பற்றி எழுத போகிறாராம். 4 வரி படித்ததில்லை இந்த தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையை எழுதுனது இவர் கஸ்தூரி ரங்கன். அவர் பாவம் சேர்மன், விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர், மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் எழுதின தேசிய கொள்கையை, கல்விக் கொள்கையை இவர் அதை விமர்சித்து எழுத போகிறாராம். காலம் எப்படி கட்டு போச்சு பாருங்க. ஒரு அறிவாளி எழுதுனதை இவங்கெல்லாம் போய் திராவிட மாடல்கள்லாம் அறிவாளி எழுதுனது இவங்க போய் விளக்கம் கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கும் ஒரு உடனே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் முகத்தை தான் காமிக்கிறாங்க. ஸ்டாலின் அப்படியே குஷியாகிறார். அன்பு மகேஷ் எழுது பேசும்போதெல்லாம் அப்படியே குஷி ஆகிறார். ஆகிட்டு என்ன பண்ணார், அங்கேயே ஒரு பேப்பர் குடியானார். தம்பி கடிதம் எழுதுகிறார் சட்டசபைக்குள்ளேயே. கொரியர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஸ்பீட் போஸ்ட்லாம் அவர் போடல, அங்கேயே எழுதுகிறார். தம்பி, உன்னோட பேச்சின் மூலம் நீ என்ன மட்டும் அசத்தலை, இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் அசத்தி விட்டாய் அப்படின்னு பாராட்டி எழுதி, அன்புடன் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு எழுதி அந்த பேப்பரை அங்கேயே கொடுத்து பையன்கிட்ட கொடுன்ட்டார். அவருக்கு ரொம்பவே குஷி. அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு இன்டர்நெட்டு பூரா போட்டு விட்டார். அவர் புஸ்தகம் எழுத போகிறாருங்கிறது நமக்கு தான் காரியத்து போகிறோம். ஆனால் ஸ்டாலின் நம்ம அதுவும் தேசிய கல்விக் கொள்கையை பற்றி எழுதுகிறாங்க. ரொம்ப ஜீனியஸ். இப்படி கூத்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சட்டசபையில்.